Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 12th முடிச்சதுக்கப்புறம் என்னெல்லாம் நம்ம படிக்கலாம் அப்படிங்கிற கெரியர் கைடன்ஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரொம்ப ஒரு முக்கியமான யூனிவர்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் யூனிவர்சிட்டி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன கோர்சஸ் இருக்குது, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் வந்து எப்படி இருக்குது, ஹாஸ்டல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நாம் என்ன பண்ண போகிறோம்னா தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு அட்மிஷன் ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம். அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். உங்களுக்கான தேவைகள் வந்து கண்டிப்பாக நிறைவேற்றப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப முக்கியமாக கோர்சஸ் வந்து நம்ம என்னாச்சு போதே பார்க்கலாம். சரியா? என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ பிடெக்கில் அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இருக்குது பிடெக்கில். சரியா? அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிடெக்கில் நமக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இருக்குது. பிடெக்கில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்குது. அதுக்கப்புறம் பிடெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஏஐஎம்எல்னு சொல்லுவோம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் இருக்குது. சரியா? அதுக்கப்புறம் பிடெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்டு இன்ஜினியரிங் வித் சைபர் செக்யூரிட்டி இருக்குது. சரியா? பிடெக்கில் இசிஇ இருக்குது. சரியா? அதுக்கப்புறம் இது ரொம்ப முக்கியமான 7th ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கோர்ஸு, புதுமையான கோர்ஸு கூட. நிறையா பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்ற கோர்ஸை விட இந்த கோர்ஸ் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதனால் இந்த கோர்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்கிற மார்க்கை பொறுத்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து குறைக்கிறாங்க. சரியா? அதனால் நீங்கள் எந்த மாதிரி மார்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியம். ஃபீஸ் ஸ்ட்ரக்சருக்கு அதனால் நல்லபடியாக நீங்கள் மார்க் வந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாவே ஃபீஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப குறையும். சரியா? அதுக்கப்புறம் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, பயோடெக்னாலஜி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் இருக்குது, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் இருக்குது முக்கியமாக. சரியா? அதனால் இந்த 12 கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இன்ஜினியரிங்கில். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்கூல் ஆஃப் லா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்காச்சும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லா காலேஜும் உள்ளே இருக்குது. ஏன்னா தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் யூனிவர்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த திருச்சி சரௌண்டிங்கில் ரொம்ப முக்கியமான ஒரு காலேஜ். அதாவது உங்களுக்கே தெரியும், நம்மளோட தமிழ்நாட்டில் நீங்கள் லா படிக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜில் நல்ல மார்க் எடுத்தால் மட்டும் தான் நமக்கு சீட் வந்து கிடைக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேனர் இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டியில் நீங்கள் லா படிச்சிங்க அப்படின்னா அது ரொம்பவே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதனால் பிஏ எல்எல்பி இருக்குது. சரியா? பிபிஏ எல்எல்பி இருக்குது, பிகாம் எல்எல்பி இருக்குது. இதில் பிகாம் எல்எல்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதை பற்றி நம்ம என்ன சொல்ல உங்களுக்கு அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பற்றின டீட்டெயில்ஸ் தெளிவாக வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நம்மளோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் தான் இருக்குது. நீங்கள் டிஸ்பிளேலேயே நம்ம நம்பரை பார்த்துருப்பீங்க. தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அதுக்கப்புறம் பிஎஸ்சி அதாவது பேராமெடிக்கல் ப்ரோக்ராம். பேராமெடிக்கலில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பிஎஸ்சி நர்சிங் இருக்குது, அதுக்கப்புறம் ஜிஎன்எம் இருக்குது, ஜிஎன்எம்ங்கிறது டிப்ளமோ, அதுக்கப்புறம் பிபிடி அதாவது பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி இருக்குது. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் எம்பிடி இருக்குது. இதில் எம்பிடியில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பிரான்ச்சஸ் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் மெடிசன் வந்து ரொம்ப முக்கியமானது. எம்பிடியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மெடிசன் தான் நிறைய பேர் என்ன படிக்கிறாங்க. அதே மாதிரி நியூரலாஜிக்கல் சயின்ஸும் இன்னும் நிறைய பேர் பண்ணுறாங்க. அதனால் இது உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அதுக்கப்புறம் பிஎஸ்சி அதாவது அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் இருக்குது. உங்களுக்கு பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் வந்து அதாவது இதுலேயும் வந்து எப்படி நம்ம லா காலேஜுக்கு சொன்னோமோ அதே மாதிரி பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரில் சீட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதாவது டிஎன்ஏயூவில் நீங்கள் என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி நம்ம வந்து எடுத்தால் மட்டும் தான் சீட் வந்து அங்கே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் இங்கே படிச்சிங்க அப்படின்னா வித் உங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அக்ரிகல்ச்சருக்கு நல்லபடியாக ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக நிறைய விஷயங்கள் இங்கே வந்து சொல்கிறாங்க. சரியா? அதனால் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் வந்து நீங்கள் இங்கே பண்ணலாம். நல்ல மார்க்கு வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் வந்தீங்க அப்படின்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு ரொம்ப குறையும். அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் அலைடு கோர்சஸ் அதாவது பேராமெடிக்கல் கோர்சஸில் டயாலிசிஸ் டெக்னாலஜி இருக்குது, ஃபிசிசியன் அசிஸ்டன்ட் இருக்குது, ரேடியோகிராஃபி இருக்குது, அதுக்கப்புறம் கார்டியோ இருக்குது, ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி அனஸ்தீசியா இருக்குது, அதுக்கப்புறம் கார்டியோ அதாவது டெக் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிளினிக்கல் அதாவது சைக்காலஜி இருக்குது, மெடிக்கல் ரெக்கார்ட் சயின்ஸ் இருக்குது, மெடிக்கல் லேபார்ட்ரி இருக்குது, அதுக்கப்புறம் நியூரோ எலக்ட்ரோ அதாவது ஃபிசியாலஜி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிளினிக்கல் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிஸ் இருக்குது, கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி இருக்குது, ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜிக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டோமெட்ரி இருக்குது. சரியா? இது எல்லாமே மொத்தம் 14 கோர்ஸ் இருக்குது. நர்சிங்கோடு சேர்த்து
15, ஜிஎன்எம்மோடு சேர்த்து 16 கோர்ஸ் உங்களுக்காக இருக்குது. அதுக்கப்புறம் அலைடு ஹெல்த் சயின்ஸில் எம்எஸ்சி இருக்குது சரியா. அப்போ எம்எஸ்சியும் நீங்கள் பண்ணலாம். அனஸ்தீசியா இருக்குது, டயாலிசிஸ் டெக்னாலஜி இருக்குது, அதுக்கப்புறம் மெடிக்கல் அதாவது மைக்ரோபயாலஜி இருக்குது, அதுக்கப்புறம் மெடிக்கல் பயோகெமிஸ்ட்ரி இருக்குது, மெடிக்கல் ஃபிசிக்ஸ் இருக்குது. இந்த மாதிரி கோர்சஸ்லாம் நிறையா இருக்குது. ரேடியோகிராஃபி இருக்குது, மெடிக்கல் லேபரேட்டரி இருக்குது, அதுக்கப்புறம் எம் ஆப்டோமெட்ரி இருக்குது, பி ஆப்டோமெட்ரி மாதிரி எம் ஆப்டோமெட்ரி இருக்குது. இதையும் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் பிஃபார்ம் டிஃபார்ம் இந்த 2 கோர்ஸுமே இருக்குது. ஃபீஸ் ரொம்ப ரொம்ப குறைவு, நீங்கள் நல்ல மார்க் வந்து எடுத்தீங்க அப்படின்னா சரியா. இதை தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டா, அதாவது மேனேஜ்மெண்ட் கோட்டா கிடையாது, ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற கேட்டகரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிபிஏ இருக்குது, பிஹெச்ஏ இருக்குது சரியா. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் எம்பிஏ இருக்குது, எம்ஹெச்ஏ இருக்குது. இதெல்லாம் தெளிவாக பிஹெச்ஏ எம்ஹெச்ஏ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனலட்சுமி யூனிவர்சிட்டியில் புதுமையாக நமக்கு கொண்டு வந்த கோர்சஸ் இது எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பி ஆர்கிடெக்சர் சரி. ஆர்கிடெக்சர் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா தனலட்சுமி யூனிவர்சிட்டி வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறத இப்போ தெளிவாக நம்ம பார்க்கலாம். அதாவது பிகாம் இருக்குது, பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இருக்குது, பிசிஏ இருக்குது, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது, பிஎஸ்சி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்குது. இந்த கோர்சஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் ஆர்ட்ஸ் எம்எஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா எம்சிஏ இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த அப்ளிகேஷன்ஸ் ஃபீஸு சரி, ஹாஸ்டல் ஃபீஸு இதெல்லாம் நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா தெளிவாக நம்ம பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 1000 ருபீஸு, அட்மிஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10,000, ஹாஸ்டல் ஃபீஸ் அதாவது காமன் பாத்ரூம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 85,000 தான். இல்லை சார் ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து பார்த்தா அட்டாச் பாத்ரூம் உங்கள் ரூமோட சேர்த்து அட்டாச் பாத்ரூம் இருந்துச்சுன்னா 1,20,000. அதுக்கப்புறம் வித் ஏசியோட 2 மெம்பர்ஸ் தங்குற மாதிரினா 1.5 lakh. அதுக்கப்புறம் அதாவது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஃபீஸ் ஒன் டைம் தான் பட்ட போகிறோம் 5,000 தான். இதில் நாம் பேசி என்ன பண்ணலாம்னு பார்த்தா உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து குறைச்சி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கலாம். அதனால் உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களோட மார்க்கு தகுந்த மாதிரி ஃபீஸ் குறையும். அதுக்கப்புறம் நம்மளோட சப்போர்ட்டில் நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்கள் படித்து முடிக்கிற வரைக்கும் நாம் என்னாச்சு பார்த்தா உங்கள் சப்போர்ட்டில் இருப்போம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஃபீஸ் எந்த அளவுக்கு குறைச்சி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சி பேசி கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.